வணக்கம். இது மயிலாடுதுறையில் நீடூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில்லு ரூ. 2000 ரூ. 2500 வருது அப்படின்னா, நீங்கள் 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுக்கோங்க. இதில் அரசாங்க நிதி உதவி 60,000 உங்களுக்கு கிடைக்குது. 1 கிலோவாட்டுக்கு ரூ. 30,000, 2 கிலோவாட்டுக்கு ரூ. 60,000 கிடைக்கிறது. சப்சிடியெல்லாம் வருதா? இல்லை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. 100% சப்சிடி வந்துடுது. சப்சிடி நீங்கள் பெறணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்முடைய டாக்குமெண்ட் இருக்கணும். உங்களுடைய இபி கார்டில் என்ன பேர் இருக்குது, அதில் ஸ்பெல்லிங் முதற்கொண்டு மாறாமல் இருக்கணும். ஆங்கிலத்தில் இருக்கிற பேரை தான் நம்ம ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுறோம். அதே பேர் தான் ஆதார் ஐடியிலையும் இருக்கணும். அதே பேர் தான் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்கணும். 100% உங்களுக்கு மானியத்தை நம்ம வாங்கி கொடுத்துட முடியும். நிறைய பேர் அதுதான் தப்பு பண்ணிடுறாங்க. இதோடு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஆன்லைனில் பதிவு பண்ணும்போது இவங்களே போகும்போது சில மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிருச்சுன்னா அது எரர் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு ஏஇயோ ஜேஇயோ இந்த வேலையை பார்க்குறதில்ல. எல்லாம் கம்ப்யூட்டர் தான் பார்க்குது. அது கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு எழுத்து மாறி இருந்தாலும் அது ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு தெரியாது, ஹியூமன் சென்ஸ் அது இருக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு தகவலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இந்த மாதிரி மானிய திட்டத்தில் போடும்போது நீங்கள் தகவல்களை எங்கிட்ட கொடுத்துருங்க. பாதி பேர் தகவல்களை பாதி அவங்களே பண்ணிவிட்டு திரும்ப எங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு கிரீவன்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் நம்ம போய் அதுக்கு கிரீவன்ஸ் போட்டு ஒரு இமெயில் போட்டு அதுக்கப்புறம் இதை ஆர்இசிலேருந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. அது சென்ட்ரலைஸ்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கேருந்து அவங்க பார்த்துட்டு நம்ம கிரீவன்ஸுக்கு பண்ணுறதுக்கு அதை ரிலீவ் பண்ணி விடுவாங்க. அப்புறம் தான் திரும்ப நம்ம போய் கரெக்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, உங்களுடைய இனிஷியல் மிஸ்டேக்கு, உங்களுடைய ஃபோன் நம்பர் மிஸ்டேக்கு, அட்ரஸ் மிஸ்டேக்கு, இபி ரீஜியன் கோடு மிஸ்டேக்கு, இது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஆனால் என்னென்னா பொறுமையாக ஒன்று ஒன்று கிளியர் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் சப்சிடி வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெருக்கி ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே எல்லாருக்குமே சப்சிடி வந்துடுது. சப்சிடி வராமல் யாருக்குமே இல்லை. எல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா கிளியராக எல்லா கன்சியூமருக்கும் சப்சிடி வந்துடுது. அதேமாதிரி பேங்க் லோன் ப்ராசஸும் ரொம்ப எளிமையாக நாங்களே முடித்து கொடுத்துறோம். நீங்கள் போய் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு முறை பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் பார்த்து அந்த லோனுக்குரிய அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டுவாங்க. வெறும் 6% வட்டி விகிதத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கிது. 6.5%, 7%. ஒரு சில வங்கி 8% வச்சுருக்காங்க. இப்படி உடனடியாக லோனும் கிடைக்கிது, மானியமும் கிடைச்சிருது. இந்த எல்லா ப்ராசஸும் நடந்து முடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நெருக்கி எல்லா ஊர்கள்லையுமே சாம்சங் சோலார்லேருந்து நாங்கள் ஆன் கிரிட் பண்ணி முடிச்சிட்டோம்.